ஹாய், வாங்க இன்னைக்கு சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆனியன் போட்டு வதக்கலாம். இதை நீங்கள் ராவாவும் போட்டு அதில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் அந்த அளவுக்கு போட்டால் பிடிக்காது ராவா போட்டால், அதனால் வதக்கலாம் லைட்டாக. நான் வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அப்புறம் இது ஜீரகத்தூள் போடலாம். அதுக்கப்புறம் நான் பன்னீரை கொஞ்சம் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம் லைட்டாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இது சூப்பராக ஹெல்த்தியான ஸ்நாக். இது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம் அந்த ஸ்நாக். நம்ம இப்போ நான் கொரியாண்டர் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம் அதில். ஏன்னா ஏற்கனவே பன்னீர்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால நீங்கள் இதை பார்த்து தான் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் லெமன் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு லெமன் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் மினி சப்பாத்தி போட்டுக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி மினி சப்பாத்தி மாதிரி பண்ணி கொடுத்தா பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன ஷேப் வேணுமோ நீங்களே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதிலே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து இதில் வச்சிடலாம். எடுத்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி மினி சப்பாத்தி பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. பாய்.